போய் எடுத்துகிட்டு வரும்போது ஓகே. இயற்கையான மரம். ம். கூட உங்களுக்கு துணைக்கு யாருமே கிடையாது. யாரையும் கூட வச்சுக்க மாட்டேன். வாழ்வா சாவோ நானே ஆட்டம் பார்த்துக்கேன். யாரையுமே கூட எடுத்துவேன். வத்தி போட்டி கூட எடுத்துகிட்டு வரலாம். பெரிய பெரிய பாம்பு ஓடும், இவ்வளோ பெரிய பூரா ஓடும், தேள் இருக்கும். நான் இதை பற்றி கவலைப்படுறேன். நான் தனியாக தான் வரும். இங்கே ஷெட்டு போட்டு ஃபுல்லாக ஓலை கொட்டாயில் போட்டு லைட்டுக்கிட்டு நான் மட்டும்தான் உட்காந்து இது கூட அப்புறம் தான் கட்டணும். முன்னாடி வெறும் ஷெட்டு கொட்டா தான். அந்த இதில் பாருங்கள், ஜோதிமலை இனாகுரேஷன், ஜோதிமலை இனாகுரேஷனில் அந்த வெறும் கொட்டா போட்டு. ஓ, இனாகுரேஷன் அதில் போட்டுருக்கீங்க. இதெல்லாம் வந்து உட்காந்து வாங்க மேலே போயிட்டு ஊரில் நல்லா போட்டால் உடனே சாப்பிடுவாங்க. இதுக்கு வர்றாங்க இப்போ. ஆனால் அதுக்கு வந்து பௌர்ணமி தோறும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. செங்கல் சோறு சாம்பார். சின்ன மலையாக்குது. அது சின்ன மலை. அங்கே வை காமிக்கிறவனுக்கு அங்கே காமிச்சுட்டா அது ஃபுல்லாகவே நம்மள்தான் ஆயிருக்கும். பிரச்சனையே இல்லாத இருந்திருக்கும். அது இது பஞ்சாயத்தில் தான் இருக்குது. அது ஃபாரஸ்ட் இல்லை. அது இது ஃபாரஸ்ட். இது ஃபாரஸ்ட். அது பஞ்சாயத்து யூனியன் இல்லாத. அது எல்லாம் பொறுப்பு லேண்டாக நம்ம எடுத்துக்கலாம். என்னமோ இங்கே எடுத்துக்கலாம் ஃபாரஸ்ட். இது மட்டும் ஏன் ஃபாரஸ்ட் தான்? இது ஆரம்பத்தில் இது பாரு, இது மட்டும் இல்லை. இது பாரு, கிட்டத்தட்ட 500 ஏக்கர் அந்த மலையிலேருந்து அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அந்த ஏரி எல்லாமே ஃபாரஸ்ட் தான். ஏரி இருக்குல்ல, ஏரியிலேருந்து அந்த மலை, அந்த மலைக்கு அண்ணாண்டி இவ்வளோ தூரம். இது பாருங்க, இந்த பாருங்க, இந்த பக்கம் கிடக்கு பாருங்க. 500 ஏக்கர். ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக. நாம் தற்பொழுது சென்னை கிண்டியிலே, சென்னை அடையாறிலே ஐஐடி துறையிலே பணிபுரியும் ஐயா திரு சுவாமி சுப்பிரமணியம் அவர்களை நேர்காணல் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர் இந்த இடத்திற்கு வந்தது, இந்த இடத்தின் அற்புதமான ஆற்றல்கள், எவ்வாறு அவர் இந்த இடத்தை தேர்வு செய்தார் என்பது பற்றிய விவரங்களை நேரடியாக விளக்குவார். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. 2003 ஆண்டவன் எனக்கு இந்த மலையை காமிச்சு கொடுத்தார், கனவில் காமிச்சு கொடுத்தார். இந்த மலை வந்து அற்புதமான மலை. இந்த மலையில் பெரிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறதாக பெருமான் எனக்கு உணர்த்தினார்கள். ஜோதி மலை ஒன்று தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுதடி. ஜோதி மலை மேல் நான் பெற்ற பேர் அது சாமி அறிவாளடி அம்மா, சாமி அறிவாளடி. அதனால தான் இந்த மலைக்கு ஜோதி மலைன்னு பேர் வச்சுருக்கேன். 2003 இங்கே விசேஷமாக பௌர்ணமி தோறும் விழா நடத்துறது, சொற்பொழிவு பண்ணுறது, வள்ளலாருடைய சொற்பொழிவு பண்ணுறது, இசை கச்சேரி, இசை கச்சேரி நடத்துறது, மற்ற ஏழை எளியவங்களுக்கு ஆகாரம், அதே மாதிரி மருத்துவ முகாம், இலவச துணிமணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பல சேவைகள்லாம் செஞ்சுட்டு. இந்த மலை ஏன் எதுக்கு ஆண்டவன் அமைச்சாருன்னு அவருக்கு தான் தெரியும். இந்த மலையில் போய் உட்காரு உன்னை தேடி எங்கெங்கெல்லாமோ ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு கடைசியாக உன்னிடத்தில் நம்ம சன்னார்க அன்பர்கள்லாம் வந்து சேருவாங்க. அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் அவங்க செய்துப்பாங்க. நீங்கள் யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டாம், எதையும் சொல்ல வேண்டாம். சைலண்டாக உட்காந்து போதும். எனக்கு இந்த மலையை காமிச்சு விட்டாங்க. அதனால் ஏன் எதுக்கு என்னென்னலாம் கேட்க பெருமானுடைய உத்தரவு தலைமை கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கு. இந்த இடத்தோட பெயர் என்னையா, இந்த ஊரோட பெயர் என்ன? அதாவது இதற்கு அருகாமல் இப்போ மலை மேலே ஐயா அந்த இடம் காண்பித்து கொடுக்கப்பட்டதாக ஐயா சொல்லுங்கள். இந்த இடம் அமைந்துள்ள இந்த மலைக்கு அருகில் உள்ள அந்த கிராமத்தின் பெயர் என்ன ஐயா? வெண்பாக்கம். எந்த மாவட்டத்தை சார்ந்தது? இதற்கு அருகில் பெரிய ஊர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. இது அருகில் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு பெரிய அதாவது சென்னையை அடுத்து சிங்கப்பெருமாள் கோயில், தாம்பரத்தை அடுத்து செங்கல்பட்டு அடுத்து. இந்த இடத்தில் மலை அடிவாரத்திலே ஐயா வந்து ஒரு ஆலயம் கட்டி அதில் திருவருட் பிரகாச பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். பெருமாளுடைய ஆண்டவரை வைத்திருக்கிறார்கள்.
வழிபாடு செய்கிறீர்கள். அன்னதானம் அங்கேயே நடக்கும் ஐயா? நம்முடைய அந்த ஆசிரமத்திலேயே பெருமான் எங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கோமோ அங்கே அந்த ஆலயம் கட்டி எத்தனை ஆண்டுகள் இருக்கீங்க? 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள். ஆரம்ப துவக்க நிலையிலே அனைவருக்கும் தெரியும் வண்ணம் எதுவும் விழா எடுத்தீர்களா ஐயா? ஆமாம். இந்த தொகுதி எம்எல்ஏ திருமதி கனிதா சம்பத் அவர்கள் அப்போது இந்த தொகுதியினுடைய அது தவிர மற்ற பஞ்சாயத்து யூனியன் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் அந்த என்னுடைய விழாவுக்கு வந்து சிறப்பித்து அதிலிருந்து தொடர்ந்து சன்மார்க்க பணிகளை நீங்கள் வேலை பார்க்கும் ஐஐடி துறையை தவிர ஓய்வு கிடைக்கும் நேரமெல்லாம் இங்கே பணிகள் ஓய்வு கிடைக்காத நேரங்களில் இங்கே வந்து என்னுடைய சீடர்களை வைத்து மருந்து மூலிகைகள்லாம் தயார் பண்ணி அவற்றை சூரணம் செய்வது, அவற்றை இடிப்பது, அவற்றை காய வைப்பது, அவற்றை அதிலிருந்து உப்பு தயார் செய்வது, மற்றபடியாக லேகியங்கள் தயார் பண்ணுறது, இவரையெல்லாம் செய்து இலவசமாக நானும் அதில் ஒரு ஜீவகாருண்ய பணியை ஒரு வகையால் மருந்து தயாரிப்பதிலும் தாங்கள் ஈடுபட்டு தங்கள் சீடர்கள் மூலமாக அதனையும் இங்கே தயார் செய்து வரக்கூடிய மக்களுக்கும் அளித்து வருகிறீர்கள். மருத்துவமும் ஆன்மீகமும் 2 கண்களாக வள்ளல் பெருமான் நமக்கு கொண்டாட வள்ளல் பெருமான் அது தவிர மாந்திரிகம், ஜோதிடம், இன்னும் பல விதமான ஆன்மீக சமாச்சாரம், ஞானிகளுக்கு என்னென்னலாம் தேவையோ யோகா, ஐயா, தாங்கள் இந்த கிராமத்திலே ஒரு அற்புதமான ஆலயத்தை வள்ளல் பெருமான் நெறிகளை பரப்புவதற்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். பௌர்ணமி தோறும் இங்கே அன்னதானம் வழங்குவதாக சொல்கிறீர்கள். இந்த பகுதி மக்களுக்கு இந்த சுத்த சன்மார்க்க நெறியின் கீழ் எப்படி ஐயா ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது ஐயா? இல்லை அவர்கள் நிலைப்பாடு என்ன ஐயா? கிராம மக்கள் அவர்களுக்கு போதிய படிப்பறிவு இருக்காது. அதில் அவர்கள் சமய மார்க்கத்தை சார்ந்து தான் இருந்தார்கள். வள்ளல் பெருமான் என்பது அவர்களுக்கு புதுமையாக தெரிந்தது. சரி. ஆகவே ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்துக்கு நம் பெருமான் ஞான சபையில் காட்டக்கூடிய ஜோதி தரிசனத்துக்காக மக்களை கிட்டத்தட்ட 4-5 பேருந்துகளை இலவசமாக அவர்களை இலவசமாக அழைச்சிட்டு போவேன். அந்த செலவுகளெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய பணத்தையும் போடுவேன். அதே மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வடலூரை அழைத்து சென்று இந்த மக்களெல்லாம் காட்டி கொடுத்ததனால் இவர்களெல்லாம் வள்ளல் பெருமானை தெரிந்து கொண்டார்கள். அதனால் இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு நெறியை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் இந்த பகுதி மக்கள் இந்த கிராமம் மட்டுமே இல்லாத இந்த கிராமத்தை சுற்றி வள்ளல் பெருமானுடைய அடியார் இந்த மலையில் வந்து அமர்ந்து மக்களுக்கெல்லாம் பல நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் ஊரறிந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கலைங்க. தங்கள் பணி மேலும் வளர்ந்து தாங்கள் அதை உத்வேகமாக சென்று கொண்டிருக்கும் இந்த சுத்த சன்மார்க்க நெறியிலே தங்களுக்கு பெருமான் காட்டி கொடுத்த அந்த இறுதி நிலைப்பாடு வரை நல்ல விதமாக அமைந்திருக்கிறார். ஐயா, இப்போ சுத்த சன்மார்க்க நெறி பயின்ற ஏனைய சன்மார்க்க நண்பர்கள் எல்லாம் திருவருட்பா மற்றும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் நெறிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் வந்து பலரிடமும் ஒரு எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றால் உடலுக்கு தான் செல்ல வேண்டும், ஏனைய ஆலயங்கள் செல்ல வேண்டியதில்லை என்ற ஒரு நிலைப்பாடெல்லாம் ஒரு சில நண்பர்களும் இருக்கிறது. பெரும்பாலான நண்பர்கள் அப்படி இல்லை. எல்லோ ஆலயங்களும் நமக்கு பெருமான் எதையும் தவிர்க்க சொல்லவில்லை என்பது தான் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். தங்களது நிலைப்பாடு எப்படி ஐயா இந்த குறிப்பின் பேரில்? அடியனுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற போது இன்னும் வரக்கூடிய காலங்களில் எல்லா ஆலயங்களையும், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த மத மார்க்கத்தை சார்ந்த ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வள்ளலாருடைய அங்கே உருவமோ அல்லது படமோ அல்லது வள்ளலாருடைய வழிபாடோ கண்டிப்பாக சத்தியமாக வரும். ஏனென்றால் அருள்ஜோதி நான் அடைந்தேன் என்றப்பா முறை சென்றார், அருள்ஜோதி ஆனேன் என்றாரே முறை சென்றார், அருளாட்சி பெற்றேன் என்றாரே முறை சென்றார். அதனால் அருளாட்சியை வள்ளல் பெருமானை செய்வதனால ஆண்டவன் வள்ளல் பெருமான் மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு அருளை பெற முடியும். அதுக்கு ஒரு பாடல்களில் தவறாத வேதாந்தம் சித்தாந்தம் முதலாம் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கண்டு அடைதல் கூடும்.
வேறு எவராலையும் அருளை அடைய முடியாதுன்றதில் தவறாத வேதாந்தம் சித்தாந்தம் முதல அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இரவாத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்து அருளாம் பெருஞ்சோதியை அடைதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் கண்டு அறிதல் கூடாது. என்னான என் மகனே அருட்பெருஞ்சோதியை தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்றபதியேன்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமனை வாழ்த்தி, வேறு எந்த மத மார்க்கத்தினாலையும் வந்தாலும் அருளை கொடுக்க வேண்டியவன் நான் தான் கொடுக்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார், ஃபைனல் டிசிஷன் நான் தான் பண்ணணும், நான் தான் கொடுக்கணும். அருள் கொடுக்கத்தான் தான் இந்த எந்த அண்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு சுத்த சன்மார்க்க வழியில் வரவங்க மட்டும்தான் உன்னால் ஏற்பட்ட, அதாவது வள்ளல் பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட சுத்த சன்மார்க்க நெறியில் வருவர்களுக்கு மட்டும்தான் அருள். மற்ற எவராலையும் அருள் அடைய முடியாது. இது சத்தியம்னு வள்ளல் பெருமான் மேலேயே ஆணையிட்டு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உள்ள மத மார்க்கத்தை தலைவர்களும் அத்தனை உள்ள மத மார்க்கத்தை பின்பற்றுபவர்களும் வள்ளல் பெருமானையும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும். அதே முறையில் பார்க்கின்ற போது நான் எல்லாரையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றேன். இவர்கள் இப்பொழுது அறியாமையில் இருக்கிறார்கள். அறிவு விளங்கக்கூடிய காலத்தில் பெருமான் யார் என்று தெரிய வருவார்கள், பின்பற்றுவார்கள். நமக்கிட்ட வேலையை பொறுமையாக இருக்கின்றனர். ஐயா, இந்த தற்பொழுது தாங்கள் காட்டிய இந்த மலையின் மேல் தாங்கள் தவம் செய்வது உண்டா ஐயா? ஒவ்வொரு வேழன் வெள்ளியும் இங்கே தான் அமர்ந்திருக்கும். இந்த மலையில் தவம் செய்தனால் நல்ல அருளாற்றல் இருக்குது. அதாவது இங்கே பொல்யூஷன் கிடையாது, சுத்தமான காற்று இருக்குது, பிரச்சனைகள் கிடையாது, தனிமை இருக்குது. இந்த மலையில் எந்த நேரத்தில் அருளாற்றல் இங்கே இருக்குது. சித்தர்களோ மகான்களோ நடமாடிய ஒரு மலையாக இருக்குது. அதனால் இந்த மலையில் பெரிய ஆற்றல்கள் ஐயா வணக்கம் ஐயா. நீங்களும் சுவாமி சுப்பிரமணியம் அவர்களுடன் உடன் வந்திருக்கிறீர்கள் ஐயா. ஐயா, எந்த இடத்தில் இருந்து வருகிறீர்கள் ஐயா? காரகம் என்ற ஒரு பகுதி சென்னையில். ஐயா பணிபுரிகிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஐயா குடியிருக்கிறீங்க. ஆமாம் ஐயா. எதுவும் துறையில் பணியாற்றுகிறீர்களா இல்லை உத்தியோக துறையில் பணியாற்றுகிறேன். எந்த துறையில் ஐயா தாங்கள் எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க? வள்ளல் பெருமான்கிட்ட எவ்வளோ காலமாக தங்களுக்கு ஈடுபடும் ஐயா? ஐயா கூட வர, ஐயாவுடைய அந்த சங்கத்தில் சேர, சத் சங்கத்தில் கலந்து கொள்ள என்ற பல நிகழ்ச்சிகளும் தாங்கள் ஈடுபாடு செலுத்துகிறீர்கள். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். ஈடுபாடு நன்றி, வணக்கம் ஐயா. இதுவரை தங்களுக்கு வள்ளல் பெருமானார் அவர்கள் இதுவரை தாங்கள் செய்த அந்த சாத்தியங்களுக்கு கிடைத்த அந்த பலாபலங்களை எல்லாம் அன்பர்கள் அறிய தந்தீர்கள். நன்றி ஐயா. தங்களது முயற்சியிலே நல்ல இறுதி வெற்றி கிடைப்பதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாரும் உடனிருந்து உதவி பண்ணுவார்கள். அதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அருட்பெருஞ்சோதி.